Those who believe in Jesus are not condemned. யோவான் 3:18. இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, the word belief comes from old world leaf meaning love. There cannot be real belief without love. What you believe is equal to what you love. அன்பில்லாமல் உண்மையான விசுவாசம் இருக்க முடியாது. எதை நம்புகிறோமோ அதை அன்பு செய்கிறோம். ஆகவே இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. விசுவசிப்பதை அன்பு செய்கிறோம், அன்பு செய்வதை விசுவசிக்கின்றோம். In the evening of life you will be examined in love. John of the Cross. வாழ்வின் கடைசி நேரத்தில் அன்பால் பரிசோதிக்கப்படுவோம். நமக்கு கொடுக்கப்படுகின்ற கடைசி பரீட்சை எப்பொழுது? நாம் தண்டனை தீர்ப்பு பெற விண்ணக வாசல் முன் நிற்கும் பொழுது நம்மிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகள் என்ன? தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்தாயா? பசித்த வயிற்றுக்கு உணவு கொடுத்தாயா? உடையில்லாமல் இருப்பவர்களுக்கு உடை கொடுத்தாயா? தனிமையில் சிறையில் இருப்பவர்களை சந்தித்தாயா? என்பவைகளைத்தான் ஆண்டவர் கேட்பாரே தவிர, நீ என்ன சாகச காரியங்கள் செய்தாய் அல்லது என்ன பராக்கிரம வீர காரியங்களை செய்தாய் என்பது அல்ல. ஆகவேதான் இந்த ஈவினிங் ஆஃப் லைஃப் யூ வில் பி டெஸ்டட் இன் லவ் என்று இந்த ஜான் ஆஃப் த கிராஸ் சொல்வது, இறுதியிலே இதன் வழியாகத்தான் நாம் தீர்ப்பிடப்படுகிறோம். இரக்க செயல்கள் செய்திருந்தோம் என்றால் அவைகள் புண்ணியங்களாக நமக்கு பலன் கொடுக்கும், இல்லை என்றால் நமக்கு தண்டனை தரும். நல்ல உதாரணங்கள் பல உள்ளன. அந்த பணக்காரன் லாசர், அவன் இரக்க செயல்களை செய்யவில்லை, இரக்கம் காட்டவில்லை. நல்ல மனிதனாக இருந்திருக்க கூடும், ஆனால் இரக்கம் காட்டாததினால் அவனுக்கு இரக்கம் கொடுக்கப்படவில்லை. அதே போன்று பலவிதமான காரியங்களை நான் செய்தும் இந்த இரக்க செயல்களை செய்யவில்லை என்றால், உதாரணமாக நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்வேன். ஒரு ஃபாதர் ஒருத்தர் இறந்து போய் மோட்சத்துக்கு போகிறார். ராயப்பரங்க இருக்கிறார், லிஸ்ட்லேயே இல்லையே, ஃபாதர்ஸ் லிஸ்டில் இல்லை, தேடி பார்த்தா காணோம் அப்படின்னார். ஐயோ, என் பேர் இல்லையா? நான் எத்தனை கோவில்களை கட்டியிருக்கிறேன், எத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கிறேன், கிராமங்களுக்கெல்லாம் தண்ணீர் தேக்க தொட்டிகளை எல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லி வாதாடுறார். அப்படியா, ஒரு நிமிஷம் இருங்க, வேற இடத்துல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறார். இந்த இடத்துல இருக்குது உங்கள் பேர். எந்த இடத்துல இருக்குதுன்னா ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஏஜென்சி இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் பேர் இருக்குது. ஆக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் மற்ற காரியங்கள், இவைகள் எல்லாம் தேவை இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் முந்த எவைகள் தேவை? இரக்க செயல்கள். ஆகவேதான் பங்குகளிலே இந்த பக்த சபைகள் இருப்பது எதற்காக? வெறுமனே ஜெபத்தை மட்டும் சொல்வது மட்டும் அல்ல. இந்த சபையில் இருக்கின்ற நான் ஜெபத்தோடு சேர்ந்து சேவையும் செய்ய வேண்டும். ஆகவேதான் இந்த மரியாயன்சனைக்கு நீங்கள் திருப்பலி நன்றாக ஒப்பு கொடுத்த பிறகு செய்கின்ற ஜெபமாலையை சேவையுடன் செய்யுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் இந்த கோவில் வளாகத்தை பெருக்கி சுத்தம் செய்ய சொல்கிறேன். சேவைதான் முதலில் தேவை. அந்த சேவையின் வழியாக இறைவனை புகழலாமே. ஒரு ஞானி ஒருத்தர் தினமும் காலையில் போய் ஆற்றுல குளிச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கிட்டு வருவார். கண்டால் காலில் பட்டால் அதை உடனே தண்ணி ஊற்றி கழுவி கொள்வார். அவ்வளவு சுத்தபத்தமாக இருப்பவர். ஆகவே ஒரு நாள் ஆற்றுல குளிச்சுட்டு வந்து ஜெபம்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது கொக்கு ஒன்று எச்சவிட்டது. உடனே இவர் ஞான திருஷ்டினால் அதை கோபத்தோடு பார்க்குறார். கொக்கு எரிஞ்சு போச்சு அவருடைய கோபத்தினால. என் மீது நான் இவ்வளவு சுத்தமாக என்னை அசுத்தப்படுத்தினாயே என்ற கோபத்தில், அந்த கோப திருஷ்டியில் கொக்கு எரிந்து விட்டது. கொண்டு வந்த சொம்பு தண்ணியும் தீர்ந்து போச்சு. ஒரு வீட்டில் போய் திண்ணையில் உட்காந்து, அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா
அப்படின்னு அந்த வீட்டம்மாவை கேட்படுறார். ஐயா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன் கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். தாமதமாவதை பார்த்து இவருக்கு கோபம். அம்மா தண்ணி கொண்டு வான்னு சொல்றேன், இன்னும் தாமதப்படுத்துகிறாயே என்று கொஞ்சம் அதட்டி கோபமாக கேட்கும் பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள், கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா என்று கேட்கிறார். இவருக்கு தூக்கி வாரி போடுது. வழியில் நடந்த நிகழ்ச்சி இவருக்கு எப்படி தெரியும் என்று. என் கடமை என்னவோ அதை செய்கிறேன் என்று நினைத்து அவ்வளவு திண்மையுடன் கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா. அவளுடைய அந்த பக்திக்காக இவர் தன்னையே அவளிடம் அடிமையாக்கிறார். நான் படித்தவனாக இருக்கலாம், பல கற்றும் இன்னும் என்னையே அடக்கி ஆளுகின்ற தன்மை இல்லாமல் இருப்பதினால் மனம் வருந்துகிறேன் என்று சொல்லி மனம் வருந்தினார். ஆக எந்த கடமையை செய்கிறோமோ அதில் முழுமையாக இருத்தல் என்பது அதிக புண்ணியத்தை தருகிறது. ஆகவே விசுவசிக்கிறேன் பேர் வழி என்று சொல்லிக்கொண்டு வெறுமனே இருத்தல், அன்பு செய்கிறேன் என்று சொல்லி எந்த காரியம் செய்யாமல் இருத்தலோ, விசுவசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எந்த காரியம் செய்யாமல் இருத்தலோ அது விசுவாசம் இல்லை, அது வீண். Do not be unbelieving but believe என்று தோமையாரை பார்த்து யோவான் 20:28 ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். ஐயத்தை வைத்துக் கொண்டு வாழாதே, நம்பிக்கை கொள். நம்பிக்கைதான் வாழ்க்கையிலே உயிர் நாடி, மனிதனுக்கு பலம் நம்பிக்கையிலே என்று சொல்வதையும் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். St. Augustine says, God loves each one of us as if there was just one of us to love. நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வது போல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார், ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். அந்த இஸ்ராயல் நாட்டில் ஆடு மேய்ப்பவர்களுக்கு ஏறக்குறைய ஒரு 100 ஆடுகள் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கக்கூடும். ஒவ்வொரு ஆட்டையும் பெயர் சொல்லி அழைப்பவன் அந்த ஆயன். ஒவ்வொரு ஆட்டையும் தனிப்பட்ட வகையிலே அன்பு செய்கின்றவன் ஆயன். அதே போன்று நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குறைபாடுகள் நிறைகள் அனைத்தையும் சேர்த்த வண்ணமாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். ஆகவேதான் அந்த அன்பு என்பது அவ்வளவு நிறைவு. ஒருத்தருக்கு கொஞ்சம் பாரபட்சம் என்பது இறைவனுக்கு இல்லை. அனைவரையும் அன்பு செய்கின்றார், அனைவருக்கும் தேவையானதை கொடுக்கின்றார். நாம் என்ன அதற்கு திருப்பி தருகிறோம்? What I am is the gift of God. What I become is the gift back to God. எனக்கு கொடுக்கப்பட்டவை இறைவன் எனக்கு கொடுத்த வரம் கொடைகள். இவைகளை வைத்துக்கொண்டு நான் என்னவாக மாறுகிறேன் அல்லது எதை நான் இறைவனுக்கு செய்கிறேன், அதுதான் இறைவனுக்கு நான் கொடுக்கின்ற காணிக்கையும் நன்றியும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகு அரசே, அன்பெனும் வலைக்குள் படுபரும் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பு எனும் கடத்துள் அடங்கிடும் கடலே. ஒவ்வொன்றும் அருமையான வார்த்தைகள். அன்பென்னும் பிடியில் அகப்படும் மலையே, ஒரு பெரிய மலையை அன்பென்னும் பிடியில் பிடித்துக் கொள்ளலாம். அன்பெனும் குடில் புகு அரசே, கிறிஸ்மஸ். அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே, மீன்பாடு. அவருடைய சொல்லை கேட்டு பணிந்ததும் அவர் தருகின்ற பரிசு. அன்பெனும் கரத்தமர் அமுதே, கரங்களிலே வந்து குழந்தையாக இறைவன் இருக்கின்றார். அந்தோனியார் கையிலே, சூசேப்பர் கையிலே, இன்னும் ஒரு சில மாதா கையிலே தான். ஆக இவர்கள் எல்லாம் மிக மிக பேறு பெற்றவர்கள். அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே. கடம் என்றால் பானை, டம் என்று சொல்வார்கள். அதுக்குள் கடலே அடங்கி விடுவதை போல இறைவனுடைய அன்பு அடங்குகிறது. அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்பெனும் அன்பு உருவாம் ஆண்டவனே. திருவருட்பாம். இந்த அணுவை துளைத்து ஏழ்கடலை கடந்து என்று சொல்லப்படுகின்ற செயலெல்லாம் இறைவன் அவ்வளவு வல்லமை வாய்ந்தவர். இருப்பினும் அவர் அன்புக்கு கட்டுப்பட்டவர். முழந்தாள் இருப்போம். Lord Jesus Christ, your love is better than life itself. May your love consume and transform my life, that I may desire you above all else. Help me to love what you love.
Help me to desire what you desire. Help me to reject what you reject. அன்பு இயேசுவே, உயிரினும் மேலானது உம் அன்பு. உம் அன்பு என்னும் என் வாழ்வை எரித்து மாற்றி அமைப்பதாக. அனைத்திற்கும் மேலாக உம்மையே ஆசிப்பேனாக. நீர் அன்பு செய்வதையே நானும் அன்பு செய்யவும், நீர் விரும்புவதையே நானும் விரும்பவும், நீர் வெறுப்பதை நானும் வெறுக்கவும் அருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.